ஹவு டு ரீட் டிஹெச்இ. இது என்னங்க கொஷின்? த தானே அப்படின்னு சில பேர் ரீட் பண்ணுவீங்க, தி தானே அப்படின்னு சில பேர் ரீட் பண்ணுவீங்க. விச் இஸ் ரைட்? பார்க்கலாம். இப்போது டிஹெச்இ அப்படிங்கிறத தீனும் வாசிக்கணும், தன்னு ரீட் பண்ணணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவல் சவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இங்கிலீஷில் மொத்தம் ஹவு மெனி வவல் சவுண்ட்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ்? 12. தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லையா? ஆ முதல் அவ் வரை. இதை நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது இந்த சவுண்ட்ஸில் ஏதோ ஒன்று வந்தால் அதை தான் வவல் சவுண்ட்னு நம்ம சொல்லணும். அப்படி வரும்போது அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வரும்போது தீன்னு ரீட் பண்ணணும். அப்படி வவல் சவுண்ட்ஸ் இல்லாமல் ஒரு வேர்ட் இங்கிலீஷில் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்ம டிஹெச்இயை தன்னு ரீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. இதில் பாருங்கள், ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆ இல்லையா? தமிழில் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ தான். ஸோ அந்த சவுண்டு வர்றதுனால வவல் சவுண்ட்ஸ் மொத்தம் 11 சொன்னேன் இல்லையா? வவல் சவுண்டு மொத்தம் 12 சொன்னேன் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரே அதுதான். அப்படிங்கிறதுனால டிஹெச்இ அதுக்கு முன்னாடி வரும்போது தீன்னு தான் ரீட் பண்ணணும். அதுவே லார்ஜஸ்ட் அனிமலுக்கு முன்னாடி ஒரு டிஹெச்இ இருக்குது, வேர்ல்டு அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஒரு டிஹெச்இ இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், லா அப்படிங்கிற ஒரு வவல் சவுண்டு இல்லை, அதே மாதிரி வ அப்படின்னு வவல் சவுண்டு இல்லை. அதனால் அந்த 2 டிஹெச்இயும் தன்னு தான் ரீட் பண்ணணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள். த தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ். இதில் பாருங்கள், தாஜ்மஹால் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி டிஹெச்இ இருக்குது, அதை தன்னு ரீட் பண்ணுறோம். ஏன்னா தா அப்படின்னு நமக்கு ஒரு வவல் சவுண்ட், அதாவது உயிரெழுத்து ஓசை, தமிழ் உயிரெழுத்துக்களில் ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனால் அது த. இதே ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி டிஹெச்இ இருக்குது, அது தீன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து ஓசை, அதாவது வவல் சவுண்ட் வருது, அதனால் அது தீன்னு ரீட் பண்ணுறோம்.